Hello friends, welcome back to our YouTube channel. இந்த வீடியோல நாம பார்க்க போறது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பத்தின டீடைல்ஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆகிருக்கு, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜ்ல இருக்கு, பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணிட்டு வர கம்பெனிஸ்லாம் என்ன, ஒவ்வொரு வெப்சைட்லயும் இந்த காலேஜ்க்கான ரேட்டிங்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, இந்த டீடைல்ஸ் பத்தி எல்லாமே நாம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. 2000ல எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியால அப்ளிகேட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தாங்க இது. AICTE அப்ரூவோடும் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம NBAவால A கிரெடிஷன் ஆகியிருக்கு, NACாலையும் A கிரெடிட் ஆகியிருக்கு, A+ கிரேடும் வாங்கியிருக்குங்க. இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆகியிருக்குன்னு பாத்தீங்கன்னா மயிலேறிபாளையம் வில்லேஜ், ஒத்தக்கல் மண்டபம் போஸ்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆகியிருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த காலேஜோட ரேங்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க. அதுவும் NIRF ரேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2020ல் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகரியில் 251 to 300 ரேங்க்குள்ளே வந்திருக்கு, அவுட் ஆஃப் 300க்கு வந்திருக்குங்க. அடுத்து 2022ல் காலேஜஸ் கேட்டகரியில் 251 to 300 ரேங்க்குள்ளே வந்திருக்கு, அவுட் ஆஃப் 300க்கு வந்திருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2024ல் இன்ஜினியரிங் கேட்டகரியில் 201 to 300 ரேங்க்குள்ளே வந்திருக்கு, அவுட் ஆஃப் 300க்கு வந்திருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரேங்கிங்கோட டீட்டெயில்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு BE அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகாம் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து BE லேட்ரல் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த லேட்ரலில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து BTech பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்னு இது எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து BTech லேட்ரல் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக MBA கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் MCA கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து ME பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் சிஸ்டம், VLSI டிசைன், மெக்காட்ரானிக்ஸ்னு இந்த கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து PhDயில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆடிட்டோரியம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாட் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப்காகவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஃப்டேரியா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது, கம்ப்யூட்டர் லேப்ஸ் இருக்குது, ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி, மெடிக்கல், ஸ்போர்ட்ஸ்னு இந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த காலேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாப் கம்பெனிஸ் தான் பிளேஸ்மெண்ட்டுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 lakhs per annum வரைக்குமே ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 5.5 lakhs per annum வரைக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணுறாங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, டெக் மஹிந்திரா, எசென்ச்சர், காக்னிசன்ட், HCL டெக்னாலஜிஸ், அமேசான், கேப்ஜெமினி, போஸ்க் லிமிடெட், எக்ஸாவேர், விட்சுசா, என்டிடி டேட்டா, மைண்ட்ட்ரீ, அசோக் லேலண்ட், டைட்டன் இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ் எல்லாமே பிளேஸ்மெண்ட்டுக்காக இவங்க ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு வெப்சைட்லையும் இந்த காலேஜ்க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலேஜ் பேட்ச் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4 out of 5 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஷிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 3.9 out of 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜஸ்ட் டயல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.1 out of 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.